டியர் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த மூலிகையோட பெயர் சென்ட்ரலாக அசியாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய வல்லாரை மூலிகை தாங்க. ஸோ வல்லாரை மூலிகைனாலே எல்லாருக்கும் நினைவு வருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நினைவாற்றல் அதிகரிக்கின்றது தான். ஸோ இந்த வல்லாரை மூலிகை எங்கே வளரும்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாக இருக்கிற எல்லா இடத்துலையும் வளரும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா மார்ஷல் லேண்ட் சொல்லக்கூடிய அந்த சதுப்பு நிலங்கள் வளரும். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வயல்வெளியில் இருக்கிற ஒரு வாய்க்கால் தான். ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு பொடியை நட்டு வச்ச உடனே அது வாய்க்கால் ஃபுல்லாக பரவி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் அந்த இருக்கிற வாய்க்கால் ஃபுல்லாக வளர்ந்துருக்குது. ஸோ வாங்க இந்த மூலிகையோட பலனை பற்றி பார்க்கலாம். இன்டெலிஜென்ஸ் இஸ் த டைரக்ட் மெஷர் ஆஃப் மெமரி பவர்னு சொல்லுவாங்க. ஸோ மெமரி பவர் ஒருத்தருக்கு இருந்தால் மட்டும்தான் அவர் நிறைய அவருக்கு திறமைகள் இருந்தால் கூட அவர் செய்கிற தொழில் சிறந்து விளங்க முடியும். ஸோ அப்போ மெமரி பவர் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு நிறைய அனாலிட்டிக்கல், அதாவது பகுத்து ஆராய்ந்து ஒரு வேலையை செய்ய தெரியும் அப்படின்னு இருந்தால் கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெமரி பவர் இல்லைன்னா ஸோ அதை அவங்களால செய்ய முடியாது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானது ஞாபக சக்தி முக்கியமானது. ஸோ அந்த ஞாபக சக்தி பார்த்தீங்கன்னா இந்த வல்லாரைக்கீரை சாப்பிட்றது மூலமாக கிடைக்கும். ஸோ இந்த வல்லாரைக்கீரை பாருங்கள். ஸோ இலை அமைப்பு பார்த்தீங்கன்னா தாமரை இலை மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், தாமரை இலை மாதிரியே இருக்கும். இது நல்ல ஒரு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா கேரட் நம்ம கட் பண்ணால் என்ன ஸ்மெல் வருதோ அதே ஸ்மெல் தான் இது வரும். ஸோ இது சாப்பிட்றதால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. ஸோ மெமரி பவர் மட்டும் கிடையாது, ஞாபக சக்தி மட்டும் இது அதிகமாகிறது கிடையாது. இதில் மிக முக்கியமான ஒரு ஸ்பெஷலாக ஸோ இதில் பிராமினோசைட், சென்டிலோசைட், தைக்னிசைட் அப்படின்னு சொல்லிட்டு சில வேதிப்பொருட்கள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம மூளையோட நரம்பு மண்டலம், மைய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய மைய நரம்பு மண்டலத்தை தூண்டி ஸோ அது என்னென்னா நம்ம மூளையோட செயல்திறன் பல மடங்கு பெருக்குது. ஸோ அதனால் இந்த வல்லாரைக்கீரை சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா பல மடங்கு ஆற்றலோடு இருப்பாங்க. அதுவும் மூளை பலம் அதான் முக்கியமானது. ஸோ அதேமாதிரி உடல் நலமும் இருக்கும். இது பல வியாதி, சர்வரோக நிவாரணி கூட இதை சொல்லிடலாம். ஏன்னா வல்லாரைக்கீரை அவ்வளோ நோய்கள் குணப்படுத்தும். சர்க்கரை வியாதியை குணப்படுத்தும். டையூரிட்டிக்னு சொல்லக்கூடிய சிறுநீர் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா சரி பண்ணும். அதேமாதிரி சொரியாசிஸ், வெரிகோஸ் வெயின், இதெல்லாம் மிக முக்கியமான பார்த்தீங்கன்னா நோய்கள். இதெல்லாம் என்னன்னா ரொம்ப ஒரு எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்கிறதுக்கே கூச்சப்படக்கூடிய ஒரு நோய்கள். இந்த நோய் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வல்லாரைக்கீரை சரி செய்யுங்க. இந்த வல்லாரைக்கீரையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். ஸோ என்னென்னா ஒரு பழமொழியே இருக்குது, என்னன்னா வல்லாரை உண்பாரை வெள்ளாறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வல்லாரைக்கீரையை சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் நினைவாற்றல் மட்டும் கிடையாது. ஸோ சர்க்கரை வியாதி குணப்படுத்தும். வல்லாரைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா சர்க்கரை வியாதி குணமாகும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு பிரச்சனைகள், வெரிகோஸ் வெயின், அதாவதுன்னா ரத்த ஓட்டம், இது என்னென்னா ரத்த ஓட்டம், அதாவது இந்த பிளட் பிபிலாம் சரி பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. நான் சொல்கிறது எதுவுமே வெறுமே சித்த மருத்துவ குறிப்புகள் மட்டும் கிடையாது. சித்தர்கள் சொல்ல வாக்கு ரொம்ப முக்கியமானது. அதையும் தாண்டி இப்போ இருக்கிற இந்த வல்லாரைக்கீரையில் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்குது. அந்த ஆராய்ச்சி முடிவுகள் அடிப்படையில் தான் வல்லாரைக்கீரையோட பயன்கள் நான் புக்கே வெளியிட்டிருக்கிறேன். வல்லாரைக்கீரை மட்டும் இல்லை, மெடிசினல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டே இருக்குது. ஸோ அதில் வல்லாரைக்கீரையும் இருக்குது. ஸோ இந்த வல்லாரைக்கீரையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நான் இதில் வேதி பேர்லாம் சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியாது. ஆனால் அதில் சொல்லக்கூடிய அந்த ஒரு சிலது இதனோட ஆர்ஜின் மடகாஸ்கர். ஸோ இது எங்கே விளையணும் பார்த்தீங்கன்னா இது நல்ல நீரோட்டம் எங்கே இருக்குதோ, ஸோ ஏரி, ஆறு, சதுப்பு நிலங்கள், அதாவது மார்ஷல் லேண்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த வல்லாரைக்கீரை விளையும். முக்கியமாக இதுக்கு நீர் தேவை, சூரிய ஒளி தேவை. இது ரெண்டும் இருக்கிற இடத்துல தான் வல்லாரைக்கீரை நல்லா விளையும். ஸோ வல்லாரைக்கீரை விளையும்னா இது ரெண்டுமே தேவை. இது என்னன்னா அந்த வேர்லேருந்து ஒரு இதுதான் வரும். ஒரு வேருக்கு ஒரு இலை தான், வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த வேர்லேருந்தே பார்த்தீங்கன்னா பூவுக்கான இது காம்பு மாதிரி அதுலேருந்து பூ வைக்கும், விதை வைக்காது. இருந்தாலுமே அது வேர் மூலமே பரவும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஒரு கொடி மாதிரி பார்த்தீங்கன்னா பரவிக்கிட்டே போகும் அது, சரிங்களா? ஸோ இந்த வல்லாரைக்கீரையில் வேற என்ன நன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான நன்மை, இந்த உலக நாடுகளுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிற, இதுக்கு முன்னாடி பிரச்சனையாக இருந்த பைலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏனைக்கால் வியாதி குணப்படுத்துகிற தன்மை பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரை இருக்குது. நீங்கள் வல்லாரைக்கீரை உள்ளுக்குள்ளார எடுக்கும்போது இந்த ஏனைக்கால் வியாதி பார்த்தீங்கன்னா குணமாகும். ஸோ இது என்னென்னா ரிசர்ச்சே சொல்லுது, சரிங்களா? சித்த மருத்துவ குறிப்பு மட்டும் கிடையாது. அதை வச்சு மேற்கொண்டு ஆராய்ச்சி நீங்கள் பேப்பரை நீங்கள் ஜேர்னல் ஆர்டிகல்ஸ், ரிசர்ச் பேப்பர் தேடினா கூட உங்களுக்கு இதுக்கான விடை கிடைக்கும். ஸோ ஏன்னா இது ஃபைலேரியாசிஸ் பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணுது அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த ஏனைக்கால் வியாதியை குணப்படுத்துறதுக்காக பல நாடுகள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி போயிடுச்சு. இந்த நோய் பரவும் போது இதுக்கு எல்லாருக்கும் வீட்டுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பல நாடுகள் பார்த்தீங்கன்னா என்னென்னா
வளரும் நாடு பட்டியல் கூட கிடையாது. ஸோ வந்து பார்த்தோன்னா வந்து அதுக்கும் கீழே போய் பல நாட்டோட பொருளாதாரம்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து இதுக்கு மருத்துவம் பண்ணியே வந்து பார்த்தோன்னா வந்து காலியாச்சு. ஸோ அப்படியாப்பட்ட நோயை வந்து இது குணப்படுத்தும், யானைக்கால் வியாதியை குணப்படுத்தும். அதேமாதிரி வந்து நீங்கள் யானைக்கால் வியாதி இருக்குது அப்படின்னா வந்து இன்னொரு இது வந்து பப்பாளி இலை. அந்த பப்பாளி இலையை வந்து நீங்கள் அரைச்சி பத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா வந்து அந்த யானைக்கால் அந்த கால் வீக்கம் எல்லாமே வந்து குறைஞ்சிரும். ஸோ வந்து இந்த ரெண்டு மூலிகை தான் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் வந்து சித்த மருத்துவ குறிப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து அதுவும் தனியாக வந்து பார்த்தோன்னா வந்து தனியாகவே நான் சொல்கிறதெல்லாம் வந்து வல்லாரைக்கீரை மட்டும் நீங்கள் தனியாக சாப்பிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கால் வியாதியை குணப்படுத்தும். அதேமாதிரி இந்த பப்பாளி இலையை அரைச்சி பத்து போடும்போது அந்த கால் வந்து பார்த்தோன்னா வந்து யானைக்கால் வீக்கம் வந்து குறையும் அப்படின்றது வந்து சித்த மருத்துவ குறிப்புகள் எல்லாமே சொல்லுது. ஆனால் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை சொல்லவே மாட்டாங்க. நம்ம சித்தர்கள் வாக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. முக்கியமாக இது வந்து சொரியாசிஸ், வெரிகோஸ் வெயின் இது மாதிரி வந்து பல பிரச்சனைகள் வந்து சரி செய்யுது. இதுவும் இல்லாமல் வந்து இது நம்ம டயபெட்டிக் பிரச்சனையும் வந்து பார்த்தா வந்து சரி பண்ணுது. இதுவும் இல்லாமல் ஸோ வந்து வல்லாரையில் வந்து வேறு என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினாக வந்து நம்ம என்னென்னா ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் இது மாதிரி வந்து பல பிரச்சனைகள், அதாவது என்னென்னா பாக்டீரியா வந்து வைரஸால் பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து சரி செய்யுது. ஸோ வந்து இது அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து பூஸ்ட் இம்யூன் சிஸ்டம். ஸோ வந்து நம்மளோட அந்த இம்யூனிட்டியை வந்து பார்த்தோன்னா வந்து அதிகப்படுத்துது. சரிங்களா? ஸோ வந்து முக்கியமான மூலிகைகள் என்னென்னா இந்த வல்லாரை, தூதுவளை. இந்த வல்லாரை தூதுவளை காம்பினேஷன் சாப்பிட்டிங்கன்னா ஸோ வந்து பார்த்தோன்னா வந்து நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாத்தையும் வந்து கரைச்சி எடுத்துன்னு வந்துடும். வல்லாரை பொடியும் வந்து தூதுவளை பொடியும் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து அது உள்ளுக்குள்ளார வந்து பாலில் ஒரு டம்ளர் பாலில் கலந்து நீங்கள் குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா வந்து நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாமே வந்துடும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு மூலிகை இது வல்லாரை, தூதுவளை, துளசி, கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து எல்லார் வீட்லையும் இருக்கணும். ஸோ வந்து இந்த மூலிகைலாம் வந்து எந்தெந்த வீட்டில் இருக்குதோ அவங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக ஆரோக்கியம் இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மெயின்டைன் பண்ணுது. பிகாஸ் இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான அளவு வந்து பொட்டாசியம் இருக்கிறதால பொட்டாசியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த சோடியம் பொட்டாசியம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் கையை அசைக்கணும், நான் பேசணும்னு நினச்சேன்னா அது வந்து மூளையிலேருந்து சிக்னல் வந்து வரணும், இந்த கைக்கு வரணும். நான் விரல அசைக்கணும்னு நினச்சா அந்த சிக்னல் வரணும். இந்த நரம்புகளோட அந்த சிக்னல்ஸ் வந்து அந்த சிக்னலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோடியம் பொட்டாசியம் தான். மெயினாக வந்து பொட்டாசியம் முக்கியமானது. ஸோ வந்து பொட்டாசியம் லெவல் வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னாலே என்னென்னா வந்து நம்ம கை ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ எஸ்பெஷலி வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ரிலாக்ஸ் மசில் கிராம்ப்ஸ். ஸோ வந்து என்னென்னா தசை பிடிப்புலாம் இருக்கும் சில பேருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி வந்து கான்ஸ்டிபேஷன். ஸோ வந்து மலச்சிக்கல் பலச்சிக்கல்னு சொல்லுவாங்க. மலச்சிக்கல் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா பல நோய்கள் வந்து பார்த்தோன்னா வந்து அவங்களுக்கு வரும். ஸோ அதையுமே வந்து பார்த்தோன்னா வந்து இது குணப்படுத்துது. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். ஸோ வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம சிறுநீர் பாதையில் வந்து பார்த்தோன்னா வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ அப்படின்னா இது வந்து சரி செய்யும். ஸோ அந்த சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரி செய்யறதுல முக்கியமான பங்கு வந்து பார்த்தோன்னா வந்து வல்லாரை இருக்குது, பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப முக்கியமான வந்து கீரைகள். அதெல்லாம் சாப்பிட்டாலே வந்து பார்த்தோன்னா வந்து நீங்கள் வேறு இந்த மாத்திரையும் சாப்பிட்டே தவிர ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே சரியாயிடும். ஸோ அதே மாதிரி வந்து ஃபோர்ட்டிஃபைஸ் போன் ஹெல்த். ஸோ வந்து போன் ஹெல்த்தை வந்து பார்த்தோன்னா வந்து இது வந்து சரி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து போன் சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா வந்து நாளாக போன் வந்து பார்த்தோன்னா டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. போனோட அந்த எலும்போட அடர்த்தி குறைந்து அது வந்து அந்த எலும்பு வலி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து லேசாக ஏதாவது பண்ணால் கூட வந்து எலும்புகள் உடஞ்சிரும். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா வந்து சரி செய்யும். ஸோ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வல்லாரைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ஸோ வல்லாரை உண்பாரை வெள்ளார் இல்லை அதனோட அர்த்தம் என்னென்னா ஏகப்பட்ட நோய்கள் வந்து பார்த்தோன்னா வந்து சரி செய்யுது. ஸோ வந்து அதேமாதிரி வந்து லங்ஸோட ஹெல்த்தையும் வந்து பார்த்தோன்னா வந்து சரி செய்யுது. ரத்த குழாய்களை வந்து விரிவடை செய்து ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கிறது மூலமாகவே வந்து வெரிகோஸ் வெயின் வந்து கிளியர் ஆகும். ஸோ இது நான் வந்து இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா வந்து சயின்ஸாக போகாமல் நம்ம வந்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து வல்லாரை வந்து பார்த்தோன்னா வந்து ஞாபக சக்தியை மட்டும் வந்து உயர்த்துறது கிடையாது. மிக முக்கியமான நோய்கள் சர்க்கரை வியாதியை குணப்படுத்துது, வெரிகோஸ் வெயின், சொரியாசிஸ் இது மாதிரி வந்து முக்கிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் யானைக்கால் வியாதி, ஃபைலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யானைக்கால் வியாதி எல்லாத்தையும் வந்து குணமாக்குது. அதனால் இந்த வல்லாரைக்கீரை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் போதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதை வாங்கி சாப்பிடுங்க. எந்த எக்ஸாம் டைமில் மட்டும் வந்து பசங்களுக்கு வந்து கொடுத்தா அன்றைக்கே வந்து ஒரே நாளில் வந்து பார்த்தா வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகி அவங்க வந்து பாஸ் ஆகிடுவாங்க. அப்படிலாம் வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ வந்து வாரத்தில் ஒரு நாள் அதுவும் வந்து பருப்பு நெய்யெல்லாம் போட்டு கடைஞ்சி இதை கீரையாக சாப்பிடும்போது வந்து நல்ல பலன் கிடைக்கும். வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாளாக வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு இதனோட பலனை வந்து கண்டிப்பாக அனுபவிக்கணும். நம்ம இந்தியர்கள் அதுவும் தமிழர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து அறிவியல் வளர்ச்சியில் வந்து பார்த்தோன்னா வந்து பல நாட்டில் வந்து பார்த்தோன்னா நாடோடிகளாக வந்து சுற்றி பிரிஞ்ச காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல கலைகள் கோயில்கள் எல்லாம் கட்டி மிக அறிவாளியாக இருந்தாங்க.
ஸோ நம்மளாம் வந்து வளராமல் இருக்கணும் அப்படின்னு காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட மூலிகைகளை வந்து மறந்தது தான் முக்கியமான காரணம். ஸோ அதனால் வந்து அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மூலிகைகளை வந்து பயன்படுத்தி நல்ல பலனை அடையும் மாதிரி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றி சொல்லி இந்த இதுவும் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.